நடுக்கடல்ல யாருக்கும் தெரியாம பல மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் நிரம்பிய கப்பல்கள் மிதந்துட்டு இருக்கு. இது ஏதோ ஹாலிவுட் படக்காட்சி இல்லைங்க. அமெரிக்காவோட பொருளாதார தடையில இருந்து தப்பிக்க ஈரான் செஞ்சு வச்சிருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான். ஏப்ரல் 30, 2026 நிலவரப்படி இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு நம்மளோட இந்த டீப் டைவ்ல ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. இந்த மோதல் ஒரு போர் நிறுத்தத்துல முடிய போகுதா இல்ல மாபெரும் உலகப் போராக வெடிக்க போகுதா அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ உலகமே ரொம்ப பதற்றத்தோட கேட்டுட்டு இருக்கு. அதாவது உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு தரவுகளை மட்டும் வச்சு பார்த்தோம்னா கள நிலவரம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலா இருக்கு. கரெக்ட். இப்போ முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீண்டும் ராணுவ தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை முடக்கிட்டா ஈரானை அப்படியே பணிய வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஜலசந்திக்கு உண்மையாவே அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதாவது உலகத்தோட ஒட்டுமொத்த எண்ணெய் சப்ளைல கிட்டத்தட்ட 20% இந்த ஒரு குறுகிய கடல் வழி பாதை வழியா தான் போகுது. அதனாலதான் ஈரான் அதிபர் பெசஷ்கியன் இத ராணுவ நடவடிக்கையோட நீட்சியே அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. ஓ, அப்போ இது அடைச்சிட்டா உலக பொருளாதாரமே ஆடி போயிடும்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நிச்சயமா. இது ஒரு செஸ் விளையாட்டுல எதிராளிய சுத்தியும் காய்களை வச்சு நகர விடாம பண்ற தந்திரம் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த முற்றுகையால ஈரான் நிஜமாவே தத்தளிக்குதா? ஏன்னா அவங்க தான் நடுக்கடல்லையே எண்ணெயை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு நாம முதல்லயே சொன்னோம். அதுதான் ஈரானோட தந்திரமே. அதாவது 2010ல இருந்தே கடுமையான தடைகளை எதிர்கொண்டு அவங்களுக்கு ஒரு மாய கப்பற்படைய கோஸ்ட் ஃபிளீட்னு சொல்வாங்களே, அது உருவாக்குற அளவுக்கு ஒரு பக்குவம் வந்துடுச்சு. நடுக்கடல்லே பதுக்கி வைக்கிற அளவுக்கு பக்குவமா? ஆமாங்க. அதனால அமெரிக்கா எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க உடனே முடங்கிட மாட்டாங்க, கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க. அப்படிங்களா? அப்போ இது ஒரு பெரிய ஜெங்கா விளையாட்டு மாதிரி தான் இருக்கு. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிற ஒரு பிளாக் உருவினா உலக எண்ணெய் சந்தையே சரிஞ்சிடும். அந்த பயம்தான் அமெரிக்காவை இப்போ ஒரு அவசர முடிவு எடுக்க வச்சிருக்கா. அதனாலதான் 92 மில்லியன் பேரல்ஸ் அவங்க வெளியெடுக்கிறாங்களா? ஆமா, அதேதான். ஈரானோட எண்ணெய் உலக சந்தைக்கு வரலன்னா ஏற்படல அந்த தட்டுப்பாட்டை சமாளிக்க தான் அமெரிக்கா தங்களோட அவசர கால இருப்புல இருந்து அந்த எண்ணெயை நிறுவனங்களுக்கு கடனா கொடுக்கறாங்க. ஆனா இதை விட பெரிய குழப்பம் அமெரிக்க உள்நாட்டு அரசியல்ல நடந்துட்டு இருக்கு. உள்நாட்டு அரசியலியா? அது எந்த பிரச்சனை இப்போ? அங்க போர் அதிகார சட்டம்னு ஒன்னு இருக்கு. அதாவது வார் பவர்ஸ் ஆக்ட். எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் 60 நாட்களுக்குள்ள நாடாளுமன்றம் அங்கீகரிக்கணும் அப்படிங்கறதான் சட்டம். ஆனா இப்ப அந்த 60 நாள் கெடுவுக்கான கடிகாரத்தை பாதுகாப்புத்துறை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், நிறுத்தி வச்சிருக்காங்களா? அங்க போர் நடந்துட்டு தானே இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அங்கதான் ஒரு பெரிய சட்ட ஓட்டைய பயன்படுத்துறாங்க. அதிகாரப்பூர்வமா ஒரு போர் நிறுத்தம் அமல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கடிகாரத்தை ஓட விடாம பண்ணிட்டாங்க. நிஜத்துல குண்டுகள் வெடிச்சிட்டு இருந்தாலும் சட்டப்படி கடிகாரம் ஓடல. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை வச்சுட்டு நிஜ போரையே மறைக்க பாக்குறாங்க. ஆமா, இத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப கடுமையா எதிர்க்கறாங்க. சரி, இந்த அரசியல் நாடகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபக்கம் தெற்கு லெபனானுக்குள்ள இஸ்ரேல் 10 கிலோமீட்டர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. பதிலுக்கு ஹிஸ்புல்லாவும் ட்ரோன் தாக்குதல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, லெபனான் இஸ்ரேல் இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாலும் லெபனான் அதை நிராகரிச்சுட்டாங்க. நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. ஆமா, என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின இன்னொரு விஷயம் இருக்கு. கிரீஸ் நாட்டுக்கு பக்கத்துல காசாக்கு போன ஒரு உதவி கப்பலை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி 175 பேரை சிறைப்பிடிச்சிருக்காங்க. கிரீஸ் எங்க இருக்கு, காசா எங்க இருக்கு? இது மோதல் எல்லை தாண்டி போறதை காட்டுதா? இது மோதல் எப்படி சர்வதேச எல்லைகளை தாண்டி பரவுது அப்படிங்கறதுக்கு ஒரு நேரடி உதாரணம். இதனாலதான் நியூயார்க் மேயர் ஜோஹரான் மம்தானி இத ஒரு சர்வதேச சட்டமீறல் அப்படின்னு வெளிப்படையா கண்டிச்சிருக்காரு. நிலைமை எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, ஐக்கிய அரபு அமீரகம் கூட அவங்க நாட்டு மக்களை ஈரான், லெபனான், ஈராக்கிலிருந்து உடனே வெளியேற சொல்லிட்டாங்க. இது சாதாரண முன்னெச்சரிக்கை கிடையாதுயா? கண்டிப்பா கிடையாது. அரபு நாடுகள் நிலைமை கைமீறி போகுது அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க அப்படிங்கறதோட வெளிப்பாடுதான் இந்த அறிவிப்பு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். இது ஏதோ எங்கேயோ நடக்கிற பிரச்சனை இல்ல. நாம அன்றாடம் பயன்படுத்துற பெட்ரோல் விலையா இருக்கட்டும், இல்ல சர்வதேச சட்டங்களோட எதிர்காலமா இருக்கட்டும், இது நம்ம அனைவரையுமே நேரடியா பாதிக்கக்கூடிய ஒண்ணு. உண்மைதான். உலக நாடுகளோட பொருளாதாரமும் பாதுகாப்பும் இப்போ ஒரு நூல் இழையில தான் தொங்கிட்டு இருக்கு. ஆமா, இறுதியா நீங்க யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். பொருளாதார தடைகளும் கடல் முற்றுகைகளும் ஒரு நாட்டை பணிய வைக்க தவறிடுச்சுன்னா அரசு தந்திரத்தோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்?
தடைகள் பலனளிக்காத இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட வேற என்ன வழிகள் இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.